விசில் அறிவிச்சாங்களே அந்த படம் கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம் கலக்கதா ஓட்டுறான். இதுதான் பிரச்சனையே. விசில் அதாவது இந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சிம்பல். எலெக்ஷன் கமிஷனுடைய PDF ஃபைல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஃப்ரீ சிம்பிள்ஸ் நிறைய இருக்கும். அந்த சிம்பிள்ஸ்ல விசில் சிம்பிள் இதுதான். இதுதான் அதுக்கான வடிவம். இதுதான் தேர்தல்ல அந்த ஓட்டிங் மெஷின் இருக்குல்ல அதுல வரக்கூடிய சிம்பிள். ஆனா இவங்க ஊரெல்லாம் இதை காட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு பாமர மக்களுக்கு குழப்பம் வந்துடும். குழப்பம் எங்கெல்லாம் வரும்னா இவனுக்கு இத்தனை சிம்பிள் காட்டி இருக்கானுங்க. இந்த எந்த சிம்பிளும் கிடையாது. இது மிக முக்கியமானது. எந்த கட்சியும் செய்ய மாட்டேன்னு சொல்றோம்னா வெகுஜன மக்கள் அந்த வார்டுல ஓட்டு போடக்கூடிய அந்த ரூமுக்கு போனதுன்னு லைட்டா படபடப்பா இருப்பான். லைட்டா பதட்டம். இது இயற்கையா உண்டு. அவன் ஓட்டை போட்டு வெளியே வர நினைப்பான். அப்ப அவனுக்கு சின்னம் இருக்குல்ல அது நச்சுன்னு பதிஞ்சால ஒழிய அந்த சின்னத்தை சரியா போட்டு வெளியே வருவான்னு வச்சுக்கோங்க. இல்ல என்ன ஒரு குழப்பத்துல வேற போட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே தான் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எந்த சிம்பலோ அந்த சிம்பலை கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பாங்க. வேற எதையும் மாத்தவே மாட்டாங்க. அப்படியே கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த சின்னத்தை போட்டு மாத்தவே மாட்டாங்க. இவங்க அவன் இஷ்டத்துக்கு போட்டுருக்காங்க. இத்தனை சிம்பிள் போகிறேன். இது என்னது? இதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கும் ரசிகர் மனநிலைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க அதை சரி பண்ணிக்கின்றது என்னோட நோக்கம். ஆனா இது செய்யலன்னு வச்சுக்கோங்க இன்னும் பெரிய சிக்கல்களை கொண்டு போய் நீங்களே விடுவீங்க. ஏன்னா மக்களுக்கு இது 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 தலையில ஏறிடுச்சு வச்சுக்கோங்க. அப்ப இது என்னவா இருக்கும் வேற ஏதோ போல இருக்கே அப்படின்னு குழம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. அப்ப நிச்சயம் ஓட்டு நினைச்சவங்க கூட போட மாட்டாங்க. இதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா சிலர் என்ன பண்றாங்கன்னா அந்த ரோலர் இருக்கு இல்லையா இந்த ரோலர்ஸ் இருக்கு இல்லையா இது ஒரே மாதிரி இருக்குது. இந்த சின்னத்தை வச்சு குழப்பிடலாம் அப்படின்னு திமுக காரன் பரப்புறான். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சின்னங்களை எலெக்ஷன் கமிஷன் ஒதுக்காது. அப்படி ஒரு சின்னமே கிடையாது. இப்படி ஒரு சின்னமே கிடையாது. எனவே இதுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சின்னங்களை கேட்டு வாங்கி போட்டியிடக்கூடிய சுயேட்சைகள் உண்டு. இதை திமுக காரன் நிச்சயம் பண்ணுவான். அதுல ஃப்ரீ சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா எடுத்துக்காதுக்கு அதுல வீணை இருக்குது. வீணையெல்லாம் பார்த்து வச்சுக்கவே ஏறக்குறைய பார்த்து வச்சுக்கவே மக்களை குழப்புற மாதிரி அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் இருக்கும். இதையெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு ஓரளவுக்கு புரியும். பென்ட்ரைவ் வேற வீணைன்னு. ஆனா கொஞ்சம் வயதாக அந்த இடத்துல அந்த லோகோ இருக்கக்கூடிய சைஸ்ல பார்த்து வச்சுக்கவே இதெல்லாம் ஒரே மாதிரி குழப்பக்கூடிய விஷயங்கள். எனவே ஆல்ரெடி சிம்பிளை குழப்பி வச்சிருக்க அங்க போய் இன்னும் கொஞ்சம் குழம்புறான்னு வச்சுக்கவேன் இது இன்னும் சிக்கலை உருவாக்கும். விசில் சிம்பிள்ன்றது தன்னுடைய வடிவத்தில் ஆரம்பிச்சு அதை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஆரம்பிச்சு அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த எல்லா இடங்கள்லையுமே ஒரு பெரிய குளறுபடியை இந்த விசில் சிம்பிள் உருவாக்கும். இது நல்ல சின்னம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. மக்கள்கிட்ட போய் சேருந்தா அதுலயும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா என்ன மாதிரி சேர போன்ற விஷயமே அது எல்லாமே விஜய் ரசிகர்களுடைய கையில தான் இருக்குது.